அஹ் இந்த சப்ஜெக்ட் என்னன்னா பிசினஸ் கவர்மெண்ட் சொசைட்டிக்கான ரிலேஷன்ஷிப்பை சொல்றேன் நான். அப்போட செகண்ட் செஷன். ஃபர்ஸ்ட் இந்த லேர்னிங் அவுட்கம்ஸ். பிஜிஎஸ் நேச்சர். பிஜிஎஸ் சொல்றது பிசினஸ் கவர்மெண்ட் சொசைட்டி. இதோட நேச்சரை சொல்றது. செகண்ட் இதோட முக்கியத்துவம் சிக்னிஃபிகன்ஸ் சொல்றது. மற்றது டிஃபரெண்ட் மாடல்ஸ் ஆஃப் பிஜிஎஸ்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா இன்ட்ரடக்ஷன்ல இப்ப நாங்க பார்க்க போற விஷயம் என்னது? பிசினஸ் கவர்மெண்ட் சொசைட்டி. பிசினஸ் எக்கானமிக்கோட ரிலேட்டடான விஷயம் பார்க்க போறோம். கவர்மெண்ட் பொலிட்டிக்கலோட ரிலேட்டடான விஷயம் பார்க்க போறோம். சொசைட்டி சோசியலோட ரிலேட்டடான விஷயம் பார்க்க போறோம். நம்ம பார்க்குற விஷயம் என்ன? சோசியல் பொலிட்டிக்கல் சம்பந்தமான விஷயம் தானே இப்ப நம்ம படிக்கிற சப்ஜெக்ட், அதாவது பப்ன்றது. ஸோ இதோட எக்கானமிக் ரிலேட்டடான விஷயத்தையுமே என்ன செய்ய போறோம்? இந்த யூனிட்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா பிசினஸ். பிசினஸ் பார்த்தோம்னா இது என்ன விஷயங்களை உள்ளடக்கி இருக்கு என்றதை சொல்றாங்க. இட் encompasses and a range of action and institutions. அதாவது இது சில நடவடிக்கைகளையும் நிறுவனங்களையும் உள்ளடக்கி இருக்குது என்ற விஷயத்த சொல்றாங்க. எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் மேனேஜ்மெண்ட், மேனுஃபேக்சரிங், ஃபைனான்ஸ், ட்ரேட், சர்வீஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் அதர் ஆக்டிவிட்டிஸ் உள்ளடக்கி இருக்கிறதா சொல்றாங்க. இதுல ஃபண்டமெண்டல் பர்பஸ் என்னன்னு பார்த்தோம்னா மேக்கப் ப்ராஃபிட். அதாவது பார்த்தோம்னா பொருட்கள் சேவைகளை வழங்கி அதாவது மனிதன் நீட்ஸ், மனித தேவைகளை சாட்டிஸ்ஃபை பண்றதன் மூலமாக ப்ராஃபிட்டை பெற்றுக்கொள்றது தான் என்னது இவங்களோட ஃபண்டமெண்டல் பர்பஸாக காணப்படுகின்றது. அதாவது யாற்ற பிசினஸ். நெக்ஸ்ட் என்னன்னா கவர்மெண்ட் அப்படின்றா என்னன்னு பார்த்தோம்னா ஒரு ஸ்ட்ரக்சர் அல்லது ப்ரொசீஜரா இருக்க போது, ஒரு கட்டமைப்பு அல்லது ஒரு நடவடிக்கையா இருக்க போது, ஒரு அதிகாரமான ஒரு நிறுவனம் என்ன செய்யுது? பொலிசிஸ மற்றது ரூல்ஸ உருவாக்குறதோட ரிலேட்டட் ஆகுறது. அதாவது உருவாக்குற பொலிசிஸும் சரி ரூல்ஸும் சரி சமூக நலனை பேஸ் பண்ற ஒரு விஷயமா என்ன செய்யுது இருக்க வேண்டும் என்றதுதான் இந்த கவர்மெண்ட் சொல்லுது. நெக்ஸ்ட் சொல்றாங்க என்னன்னா சொசைட்டி. சொசைட்டி என்னன்னு பார்த்தோம்னா ஒரு ஹியூமன் நெட்வொர்க். அதாவது ஹியூமன் ரிலேஷன்ஷிப்பை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு நெட்வொர்க்காக காணப்படுகின்றது. இது பார்த்தோம்னா 3 வகையான எலிமெண்ட்ஸை இன்க்ளூட் பண்ணி இருக்குது. தி ஃபர்ஸ்ட் ஐடியாஸ், செகண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மூன்றாவது மெட்டீரியல் திங்ஸ். மெட்டீரியல் திங்ஸ் அப்படின்னா என்னண்டு நாங்க நார்மலா பயன்படுத்துறது தான் மெட்டீரியல்ஸ். அதாவது நம்மளால கண்ணால பார்க்கக்கூடியதான ஒரு விஷயமா இருக்கு. ஒன்று பார்த்தோம்னா இதோட ஷேப்ஸ் பார்த்தோம்னா ஐடியாஸையும் இன்ஸ்டிடியூஷன்ஸையும் பேஸ் பண்ணதா இருக்கு. ஓகே. ரெண்டாவது பார்த்தோம்னா ഇതിന്റെ விளைவாக இந்த ஐடியாஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் உருவாகிறதா இருக்கும். அதாவது பார்த்தோம்னா முதலாவது ஐடியாஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் விளைவாக இந்த மெட்டீரியல்ஸ் திங்ஸ் உருவாகி இருக்கும். இல்லாட்டி இந்த மெட்டீரியல் திங்ஸோட விளைவாக இந்த ஐடியாஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் உருவாகி இருக்கு. இந்த செகண்ட் ஒன் என்ன சொல்றாங்கன்னா ஐடியாஸ். இது பார்த்தோம்னா நம்ம இன்டான்ஜிபிள், அதாவது கண்ணால பார்க்க முடியாத விஷயங்களாக இருக்கும். அட் த சேம் டைம் நமக்கு சிந்தனைக்கு அப்பாற்பட்டவையாக இருக்கும். சிந்தனைக்குரிய விஷயமாக இருக்கும். அடுத்தது சொல்றாங்க என்னன்னு பார்த்தோம்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ். இது ஒரு ஃபார்மல் பேட்டர்னா இருக்க போகுது. இதுவுமே என்னது அக்காம்ப்ளிஷ் எ கோல். அதாவது கோல்ஸ் அடைஞ்சு கொள்றதுக்கு உதவியானதாக காணப்படுகின்றது. இதுல ஐடியாஸ்ல 2 விஷயம் இன்க்ளூட் ஆகுது. வேல்யூஸ் அண்ட் ஐடியாலஜிஸ். அந்த விஷயத்தை நோட் பண்ணுங்க. அடுத்தது ஹவு இன்ஸ்டிடியூஷன் சப்போர்ட் மார்க்கெட்ஸ். இதுல பார்த்தோம்னா கார்பரேஷன்ஸ், பொலிட்டிக்கல், மீடியா, யுடிஷியல், ரெகுலேட்டரி, கல்ச்சரல், ஃபைனான்ஸ் இப்படி என்ன செய்யுது? இன்ஸ்டிடியூஷன் சப்போர்ட் பண்ணுது மார்க்கெட்டுக்கு என்று சொல்லலாம். ஸோ இதுல நாங்க ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொன்று தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்னது யுடிஷியல். நீதித்துறையில எப்படி இங்க சொல்றாங்க என்னன்னா ப்ரொடெக்ட்ஸ் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். அதாவது சொத்து உரிமைகளை பாதுகாக்கிறது சம்பந்தமா சொல்லியிருக்காங்க. நாங்க இது சம்பந்தமா இப்ப நம்ம ஒவ்வொரு விஷயமும் பார்க்க இங்க ஒன்னொன்று தான் தந்திருக்காங்க. இதோட இன்னும் ஒரு விஷயத்த சேர்த்து பார்க்க போறோம். என்ஃபோர்ஸ் லோ டு பில்ட் பிசினஸ் ட்ரஸ்ட். அதாவது சட்டத்தை அமல்படுத்துறதோட ரிலேட்டட் ஆனது. ரெண்டாவது பார்த்தோம்னா இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் இருக்குதானே, ஸோ அவற்றை தடுக்கிறதுமே இதுக்குள்ளதான் வரப்போகுது.
ரெண்டாவது விஷயம் கார்பரேஷன்ஸ் சொல்றாங்க. கார்பரேஷன்ஸ் பிசினஸோடையும் என்டர்பிரைசஸோடையும் ரிலேட்டடான ஒரு விஷயத்த சொல்லுது. முதலாவது சொல்றாங்க இங்க கம்பைன் கேபிட்டல் அண்ட் லேபர். லேபரையும் கேபிட்டலையுமே ஒருங்கிணைக்கிறதான ஒரு விஷயமா சொல்றாங்க. இரண்டாவது ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வேலை வாய்ப்புகளை ஜெனரேட் பண்றதோட ரிலேட்டடான விஷயத்த சொல்றாங்க. அடுத்தது என்னது பொலிட்டிக்கல். பொலிட்டிக்கல் என்னது கவர்மெண்டையும் பாலிசிஸையும் ரிலேட் பண்ணதான ஒரு விஷயம். இங்க பார்த்தோம்னா ரெண்டு விஷயம்டா. ஒன்று டெவலப் பாலிசிஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். செகண்ட் ஒன் டாக்ஸ் ட்ரேட் இருக்கு தானே, அதை ஆர்கனைஸ் பண்றத ரிலேட்டடான விஷயமா சொல்றாங்க. அதோட என்ஷூர் பண்ண போறாங்க எக்கானமிக்கோட ஸ்டேபிலிட்டியை. அடுத்தது பார்த்தோம்னா மீடியா. மீடியா என்னது இன்ஃபர்மேஷனையும் கம்யூனிகேஷனையும் ரிலேட் பண்ணதான ஒரு விஷயம். ஸ்ப்ரெட் பண்ண போறாங்க இன்ஃபர்மேஷன், அதாவது மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்றதோட ரிலேட்டடானது. அடுத்தது பார்த்தோம்னா ப்ரொவைட் பண்ண போறாங்க பிஸ்னஸ் ரிப்போர்ட்ஸ், மற்றது நியூஸ். அடுத்தது ரெகுலேட்டரி, ப்ரொடெக்ட் பண்றாங்க பிஸ்னஸ், பப்ளிக் மற்றது இன்வெஸ்டர்ஸ். அதாவது என்னத்துல இருந்து ரிஸ்க் மற்றது டிஸ்ஹானஸ்டான விஷயங்கள்ல இருந்து. அடுத்தது என்ஷூர் பண்றாங்க ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ். நெக்ஸ்ட் கல்ச்சரல். கல்ச்சரல் அப்படி என்று பார்க்க இது சோசியல் கல்ச்சரல் இன்ஸ்டிடியூஷன்ஸோட ரிலேட்டடான ஒரு விஷயம். அதாவது ஃபேமிலிஸ், ரிலீஜியஸ் குரூப்ஸ் மற்றது எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு தானே. ஸோ அவற்றில் பார்த்தோம்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகுது என்னது இந்த வேல்யூஸ் சரி, அடுத்தது ஹேபிட்ஸ் சரி, நார்ம்ஸ் சரி, எல்லாமே என்ன செய்ய போகுது தாக்கத்தை ஏற்படுத்துறதாக இருக்க போகுது. அடுத்தது பார்த்தோம்னா எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாங்க மோரல் கைட்லைன்ஸ். ஏனென்றா பார்த்தோம்னா எத்திக்கலான பிஹேவியர்ஸை இங்க ப்ரொமோட் பண்றதுக்காக. நெக்ஸ்ட் என்னன்னா ஃபைனான்சியல், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், கிரெடிட்ஸ், ஃபெசிலிட்டிஸை பேஸ் பண்றதாகவும். அடுத்தது பார்த்தோம்னா என்ஷூர் எக்கானமிக் ஸ்டேபிலிட்டி அண்ட் லிக்விடிட்டியை பேஸ் பண்றதாகவும் இருக்குது. ஸோ இதுக்குள்ள உள்ளடங்குற விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு பேஸா சொல்லி இருக்கேன். ஸோ இப்படி இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன செய்ய போகுது, சப்போர்ட் பண்ண போகுது மார்க்கெட்ஸுக்கு. ஓகேயா? சரி, அடுத்தது பார்த்தோம்னா why is BGS field important to managers என்றதை பார்க்க போறோம். ஸோ பிஜிஎஸ் ஃபீல்ட் ஏன் இம்பார்ட்டண்டா இருக்குது மேனேஜர்ஸுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மேனேஜர் சந்தையில மட்டும் இல்ல சமூகத்திலையுமே என்ன செய்யறது, அதன் தாக்கங்கள், சமூக நலன் என்ன என்றது தொடர்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி செயற்படுற ஒருத்தராக இருக்க வேணும். இங்க பார்த்தோம்னா சோசியல் கண்ட்ராக்ட் சம்பந்தமா சொல்ல போறாங்க. சோசியல் கண்ட்ராக்ட், சோசியல் கண்ட்ராக்ட் பார்த்தோம்னா ஒரு பிசினஸுக்கும் சேம் சொசைட்டிக்கும் இடையிலான ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணதாக இருக்க போகுது. இது பார்த்தோம்னா ஒரு இவங்களுக்கு இடையிலான டியூட்டிஸ் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன என்றதை வெளிப்படுத்துறதோட ரிலேட்டட் பண்றதாக இருக்குது. இது பார்ட் ஆஃப் த லோன்றதோட காணப்படுறதோட சோசியல் வேல்யூஸையுமே வெளிப்படுத்துறதாக இருக்குது. அடுத்தது சொல்றாங்க என்னது சோசியல் கண்ட்ராக்ட் இஸ் கம்ப்ளெக்ஸ் அண்ட் ஆம்பிகுவஸ் என்றதை சொல்றாங்க. ஸோ இது சில விஷயங்களை உள்ளடக்கு 4 கொஷின்ஸோட ரிலேட்டடா இருக்கு. வாட் ஆர் த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்? சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னா என்ன என்ற விஷயங்களை சொல்றாங்க. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்த்தோம்னா, சமூக பொறுப்பு அப்படின்னா என்ன? சமூக பொறுப்புன்னா ஒரு வணிகம்ன்றது தங்களோட ப்ரொஃபிட்டை மட்டும் இல்ல கன்சர்ன் பண்ணதாம இருக்காம அவங்க செய்யற ஒவ்வொரு செயற்பாட்டிலையுமே சமூகத்தையுமே கன்சர்ன் பண்ணணும் என்ற விஷயத்த சொல்றதுதான் இது சமூக பொறுப்பு இருக்குது. அதாவது சமூகத்துக்கு எதிரான செயற்பாடுகளை தாண்டி சமூக நலனை அடிப்படையா வச்சு கொண்டிருக்கிற விடயங்களை செயற்படணும். செகண்ட் சொல்றாங்க என்னன்னு பார்த்தோம்னா ஹவ் இஸ் கார்பரேட் சோசியல் பெர்ஃபார்மன்ஸ் மெஷர். அதாவது என்னென்ன மெஷர் பண்ண போறோம்னா ஒரு சமூகத்துக்கு எந்த அளவு நன்மை பயிற்சிருக்கு என்ற வகையில தான் என்ன செய்யுது, இது கணக்கெடுக்கப்படுகின்றது. இப்ப சில நிறுவனங்கள் பார்த்தோம்னா ஸ்காலர்ஷிப்ஸ் வழங்கும். அதனால அதோட இமேஜ் என்ன செய்ய போகுது, இன்னுமே டெவலப் ஆகுறத பார்க்கக்கூடியதா இருக்குது.
to what extent must a business comply with non-written ethical values? அதாவது நம்ம எழுதியிருக்கிற விஷயங்களுக்கு மாறாக எழுதாம பல விஷயங்கள் இருக்கு. அது தொடர்பாகவும் கவனம் செலுத்தணும். இப்ப பாருங்க, எல்லா வேல்யூஸுமே எழுதி இருக்கிறது என்று இல்ல. சில வேல்யூஸ் எழுதாம இருக்கு. ஸோ அவற்றையுமே என்ன செய்யணும்? ஒருங்கிணைஞ்சு செயற்பாடுகள்ல ஈடுபடுறதாக இருக்கணும். அடுத்தது வாட் இஸ் பிரையாரிட்டி? நம்ம எதுக்கு பிரையாரிட்டி குடுக்கணும்? சோசியலுக்கா? சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டீஸாக்கா? இல்லது ப்ராஃபிட்ட அதிகரிச்சு கொள்ற விஷயத்துக்கா? என்றத கவனம் செலுத்தணும். ஸோ இப்படி செலுத்திட்டு நம்ம என்ன விஷயத்த பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, 2மே ஈக்குவலா இருக்கிறதுக்கு நம்ம கன்சர்ன் பண்ணணும். சமநிலையில 2யுமே நம்ம பேண வேணும். ஸோ நெக்ஸ்ட் நாங்க பார்க்க போறது என்னன்னு பார்த்தோம்னா, மாடல்ஸ் ஆஃப் பிஜிஎஸ் ரிலேஷன்ஷிப். மாடல்ஸ் ஆஃப் பிஜிஎஸ் ரிலேஷன்ஷிப்ல 4 விஷயம் பார்க்க போறோம். ஒண்ணு மார்க்கெட் கேபிட்டலிசம் மாடல், டாமினன்ஸ் மாடல், ஸ்டேக் ஹோல்டர்ஸ் மாடல், கவுண்டர் வெயிலிங் ஃபோர்ஸஸ் மாடல். ஸோ ஃபர்ஸ்ட் நாங்க பார்க்க போறது என்னன்னா மார்க்கெட் கேபிட்டலிசம் மாடல். மார்க்கெட் அந்த பிக்சர்லயே பாருங்க என்னன்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா பிசினஸ் உள்ள இருக்கு. அதுக்கடுத்த மார்க்கெட் என்வாயன்மெண்ட், அடுத்து சோஷியோ பொலிட்டிக்கல் என்வாயன்மெண்ட். பிசினஸ் ஆப்பரேட்ஸ் வித் இன் அ மார்க்கெட் என்வாயன்மெண்ட். அதாவது பார்த்தோம்னா பிசினஸ் பார்த்தோம்னா செயற்பட போகுது மார்க்கெட் என்வாயன்மெண்ட் ஒன்றுக்குள்ளதான். இது பார்த்தோம்னா ரெஸ்பான்ஸ் பண்ண போகுது. அந்த மார்க்கெட் என்வாயன்மெண்ட் என்ன செய்ய போகுது? ரெஸ்பான்ஸ் பண்ண போகுது எக்கானமிக் ஃபோர்ஸஸுக்கு அமைவாக பிசினஸ் வச்சுக்கொண்டு. ஸோ மார்க்கெட் ஆக்ட்ஸ் as a buffer between business and non மார்க்கெட் ஃபோர்ஸஸ். அதாவது பார்த்தோம்னா இந்த மார்க்கெட் ஒரு பஃபராக தொழிற்படுது. அதாவது தடுப்பு ஊர்தி. சந்தையில வணிக செயற்பாடுகள்ட்ட பொருளாதார விடயங்களை கருத்துல கொண்டு பிசினஸ ஒழுங்கமைக்க போகுது இந்த மார்க்கெட். அட் த சேம் டைம் பார்த்தோம்னா பிசினஸுக்கு இதனால ஏதாச்சும் பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதை பாதுகாக்கிற வகையிலையுமே என்ன செய்ய போகுது? செயற்படுகின்றது. ஸோ நெக்ஸ்ட் நாங்க பார்க்க போறது என்னன்னு பார்த்தோம்னா ஃப்ரீச்சர்ஸ். ஸோ இதுல ஃப்ரீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா இங்க அரசு தலையீடு என்ன செய்யுது? குறைவானதா தான் இருக்க போகுது. சேம் பார்த்தோம்னா இந்த சோசியல் ப்ராப்ளம்ஸை இந்த பிசினஸ் என்ன செய்யணும்? கரெக்ட் பண்றது வேணும். சேம் பார்த்தோம்னா ப்ராஃபிட் மற்றது எஃபிஷியன்சி சம்பந்தமாக என்ன செய்ய போகுது? மேனேஜர்ஸ் ஃபோக்கஸ் பண்றதாக இருக்க போகுது. அடுத்தது பார்த்தோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடான விஷயத்த சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா ஃப்ரீ காம்படிஷன்ஸ் இருக்கணும். அடுத்தது தார்மீக கட்டுப்பாட்டு நாங்க முந்தி படிச்சிருக்கோம். தார்மீக கட்டுப்பாட்டு கொள்கை அப்படியானதான ஒரு விஷயமா இருக்க போகுது. அதோட பார்த்தோம்னா பல உற்பத்தியாளர்கள் மற்ற அது கன்சியூமர்ஸ் ப்ரொடியூசர்ஸ உள்ளடக்கினதான ஒரு விஷயமாக இருக்க போகுது. மார்க்கெட் கேபிட்டலிசம் சந்தை பொருளாதாரம், அதோட ரிலேட்டடான விஷயம் சந்தை முதலாளித்துவ பொருளாதாரம், அதோட ரிலேட்டடான விஷயம் தான் இங்க வரப்போகுது. அதாவது சந்தையானது இங்க அதிக ஆதிக்கத்தை கொண்டிருக்கிறதாக இருக்க போகுது. அட் த சேம் டைம் என்னன்னா இங்க கவர்மெண்டோட ஆதிக்கம் குறைவானதாக இருக்கும். நெக்ஸ்ட் அதாவது இதோட நேச்சர். அதாவது முன்னுக்கு பார்த்த விஷயத்தை தான் இங்க பார்க்க போறோம். 4 வகையான நேச்சர் பார்க்க போறோம். ஒண்ணு என்னன்னு பார்த்தோம்னா, அதாவது அவங்க சொன்ன விஷயம் தான். தலையீடு அதாவது அரசோட தலையீடு என்ன செய்ய போகுது? குறைவானதாக இருக்க போகுது. இது பிரைவேட்டா தனித்து செயற்பட்டாலும் கூட, சமூகத்தை கன்சர்ன் பண்ணும் என்ற ஒரு விஷயத்தை என்ன செய்யுது? இங்க கவனம் செலுத்துகின்றது என்ற அடிப்படையில தான் செயற்படுகின்றது. அடுத்தது பார்த்தோம்னா, ப்ராப்பரா மெஷர் பண்ண போது ப்ராஃபிட்ட. அடுத்தது பார்த்தோம்னா, அதாவது இன்வெஸ்டர்ஸையும் சரி, ஓனர்ஸையும் சரி, அம் செயற்படுறதுக்கான ஒரு ஒரு வணிகமாக செயற்படுறதுக்கான இன்ட்ரெஸ்ட்ட அதிகரிச்சு கொள்ற என்ற ஒரு செயற்பாட்டை இங்க வெளிப்படுத்துகின்றது. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா டொமினன்ஸ் மாடல். டொமினன்ஸ் மாடல் என்றது பார்த்தோம்னா ஒரு ஆதிக்கத்தை வெளிப்படுத்துறதானதாக இருக்குது.
அதாவது பார்த்தோம்னா ஒரு வெல்த்தும் சரி பவரும் சரி ஒரு குறிப்பிட்ட தரப்பினர்கிட்ட கையில இருக்க போகுது. இங்க பார்த்தோம்னா அரசிடை வணிகத்தை கையில இருக்க போறதாக தான் சொல்றாங்க. ஆதிக்கமானது அரசு மற்றது பவர்ஃபுல்லான அல்லது பவர்ஃபுல் இருக்கிற சில பிசினஸோட கையிலயுமே இருக்கும் என்றதை வெளிப்படுத்துறாங்க. அடுத்தது ஸ்டேக் ஹோல்டர்ஸ் மாடல். ஸ்டேக் ஹோல்டர்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா அக்கறை செலுத்துகின்ற அனைத்து தரப்பினரையுமே ஸ்டேக் ஹோல்டர்ஸ் தான் சொல்றது. ஸோ 2 வகையான ஸ்டேக் ஹோல்டர்ஸ் பார்க்க போறோம். ஒன்று பிரைமரி ஸ்டேக் ஹோல்டர்ஸ், செகண்டரி ஸ்டேக் ஹோல்டர்ஸ். பிரைமரி ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இமீடியட்டா, கண்டினியூஸா, பவரா, அதாவது இவர்களுடைய தாக்கம் என்ன செய்ய போகுது, உடனடியாகவே என்ன செய்ய போகுது, நிறுவனத்தின் தாக்கத்தை ஏற்படுத்துறதாக இருக்க போகுது. செகண்டரி ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இவர்களோட தாக்கம் பிரைமரி ஸ்டேக் ஹோல்டர்ஸை விட குறைவானதாக தான் இருக்க போகுது. அதாவது லெஸ் மியூச்சுவல் இமீடியசி, பெனிஃபிட், பர்டன், பவர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமே செய்ய போது குறைவானதாக காணப்பட போகுது. ஆனா இவர்களுடைய அதாவது போட் ரேஞ்ச் ஆஃப், அதாவது பார்த்தோம்னா இங்க காணப்படுகின்ற நபர்கள் பார்த்தோம்னா பெரிய அளவிலான நபர்களா இருப்பார்கள். பிரைமரியில பார்த்தோம்னா ஸ்மால் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபேஷன்ஸ் இருப்பாங்க. இங்க பார்த்தோம்னா போர்ட் ரேஞ்ச் ஆஃப் பார்ட்டிசிபேஷன்ஸ் இருப்பாங்க. இவர்கள் பார்ட்டிசிபேஷன்ஸ் என்ன செய்வாங்க இருப்பார்கள். பிரைமரி ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ல சொல்ல வர்ற விஷயம் என்ன, தாக்கமானது உடனடியாகவே அவர்கள தாக்கத்தை ஏற்படுத்தும். அதாவது இப்ப நாம அகச்சூழல் காரணிகள் என்றது எக்ஸாம்பிளா சொல்றோம் இல்ல, இது புறச்சூழல் காரணிகளை பேஸ் பண்ணதான விஷயமா இந்த செகண்டரி ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்க போகுது. தாக்கம் பெருசா இருக்கும், சிக்கலானதாக இருக்கும், எல்லா விஷயத்தையுமே இன்க்ளூட் பண்ணி இருக்கும். ஆனா உடனடி தாக்கமா இருக்காது. இப்ப நிறுவனம் ஒன்று எடுத்தோம்னா ஒரு ஊழியர்கிட்ட தாக்கம் உடனடியாகவே ஒரு நிறுவனத்துல தாக்கத்தை ஏற்படுத்துறதாக இருக்கும். பட் என்ன சொல்றது, அது நிறுவனத்தினால கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆனா இங்க என்னன்னு பார்த்தோம்னா அப்படி இருக்காது. கவுண்டர் வெயிலிங் ஃபோர்ஸஸ் மாடல். ஸோ இதுல பார்த்தோம்னா என்வாயன்மெண்ட், பப்ளிக், கார்பரேஷன்ஸ், கவர்மெண்ட் ஃபேக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. இது மெயின் ஃபோர்ஸஸா இருக்கும். இதோட ஃபேக்டர்ஸ் தான் என்ன செய்ய போகுது, இவற்றை உள்ளடக்கினதாக இருக்குது. அதாவது எக்கனாமிக், இப்போ என்வாயன்மெண்ட் எடுத்ததுன்னா எக்கனாமிக் கண்டிஷன்ஸ், மார்க்கெட், ஐடியாலஜிஸ், டெக்னாலஜி, நேச்சர், கல்ச்சர் சேஞ்ச் அதுகளை சொல்றது. பப்ளிக் என்று பார்க்க வேல்யூஸ், ஒப்பீனியன்ஸ், டிமாண்ட், சப்போர்ட்ஸ் அதுகளை சொல்றது. கார்பரேஷன்ஸ்னா மார்க்கெட் ஆப்பரேஷன்ஸ், இன்ஃப்ளூயன்ஸ் என்று சொல்றது. அடுத்தது கவர்மெண்டா ஸ்டாச்சூஸ், ரெகுலேஷன்ஸ், பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஷிப் அப்படியான விஷயத்த சொல்லுது. ஸோ இதுல பார்த்தோம்னா கவுண்டர் வெயிலிங் ஃபோர்ஸஸ் மாடல்ஸ்ல பார்த்தோம்னா இதுல மெயினான விஷயம் இந்த ஃபோர் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஃபோர் கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்றது முக்கியமானதா இருக்குது. த ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா வணிகமானது சமூகத்துல ஒரு ஆழமான ஒன்றிணைப்பை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். டீப்லி இன்டிகிரேட்டட், அதாவது டீப்பா இன்டிகிரேட் பண்ணி இருக்க வேண்டும். சேம் வணிகம் இருக்குதானே, அரசும் சேம் சமூகமும் இருக்குதானே, மாற்றத்துல தொடர்ந்து முக்கியத்துவமான பங்கு வகிக்க வேண்டும். அடுத்தது பார்த்தோம்னா மைக்ரோ என்வாயன்மெண்ட் சம்பந்தமாகவும் என்ன செய்யணும், அதுக்கேத்த மாதிரி அடாப்ட் ஆகி இருக்கணும். லாஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா சூழல் தொடர்பிலாகவும் என்ன செய்யணும், கண்டினியூஸ் சேஞ்ச்ல ஈடுபட வேண்டும். சோ இந்த சப்ஜெக்ட் தான், அதாவது என்னென்ன விஷயங்களை பார்த்தோம்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிஜிஎஸ், அட் த சேம் டைம் பார்த்தோம்னா டிஃபரன்ஸ் மாடல்ஸ் ஆஃப் பிஜிஎஸ் ரிலேஷன்ஷிப் என்றதான் இந்த சப்ஜெக்ட் சொல்லுது. இதோட நெக்ஸ்ட் கண்டினியூஸ் நெக்ஸ்ட் சப்ஜெக்ட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.